இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அப்ஸ்ட்ராக்ஷன் பார்க்க போறோம். இப்போ நம்ம எதுல இருக்கோம்னா ஜாவால ஊப்ஸ் கான்செப்ட்ல அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னங்கிறது பார்க்க போறோம். இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்க ஜாவால பொறுத்தளவுனா, சில சில டீட்டெயில யூசர்ட்ட இருந்து ஹைட் பண்ணணும், சில டீட்டெயில்ஸ் வந்து யூசருக்கு வந்து ஷோ பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் மூலமா நம்ம பண்ண முடியும். இதுக்கு தான் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பேங்க்ல இப்போ நம்ம ஏடிஎம் கார்டு இருக்கு. 2 இது சொல்றேன். ஏடிஎம் மிஷின்ல போனா என்ன பார்க்க முடியும்? நம்ம வந்து ஒரு பேடிஎம்ல வந்து ஒரு ஒரு இடத்துக்கு பர்ச்சேஸ் பண்ண போறோம். இன்கேஸ் ஒரு பெட்ரோல் பங்க் போறோம், இல்ல சூப்பர் மார்க்கெட் போறோம் அப்படின்னா, அங்க நம்ம கார்ட் ஸ்வைப் பண்ணும்போது என்ன டீடைல்ஸ்லாம் ஹைட் பண்ணியிருப்பாங்க. ஏடிஎம்னா என்ன டீடைல்லாம் ஷோ பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம வந்து ஏடிஎம் போய் ஒரு ஒரு ₹500 கேஷ் வித்ட்ரா பண்றோம்னா, நம்மளுக்கு வந்து என்ன என்ன பார்க்க முடியும்னா, பேங்க் பேலன்ஸ் பார்க்க முடியும். இது ஒரு பெட்ரோல் பங்கோ இல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ போய் ஒரு ₹1000 வந்து நம்ம ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றோம், இல்ல அந்த கார்டை ஸ்வைப் பண்றோம் அப்படின்னா, அந்த பர்டிகுலரான பில்ல என்னது பார்க்க முடியாதுன்னா பேங்க் பேலன்ஸ் பார்க்க முடியாது. ஏடிஎம் மிஷின்ல நம்மளோட பேங்க் பேலன்ஸ் பார்க்க முடியும். ஆனா நம்ம பேடிஎம் பண்ற மிஷின் வர பில்ல நம்மளோட பேங்க் பேலன்ஸ் பார்க்க முடியாது. இதே மாதிரி நம்ம நம்ம யூஸ் பண்ற மத்த சில விஷயங்களுக்கு எந்த விஷயத்த எந்த இடத்துல யூசருக்கு ஷோ பண்ணணும், எந்த விஷயத்த எந்த இடத்துல யூசருக்கு வந்து ஹைட் பண்ணணும், இப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ங்கிறது யூஸ் பண்றோம். இப்ப அதுதான் சொல்ல வந்திருக்கேன். Abstract class is the process of hiding the certain details and show the essential information to the user. இதுதான். இப்போ அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ண முடியும்? இப்போ வாட் இஸ் an abstract class? அப்ஸ்ட்ராக்ட்னா என்னன்னு சொல்லியாச்சு. அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வாட் இஸ் அன் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னு ஒன்று சொல்லியிருக்கேன். சரி, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னா என்ன, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எப்படி யூஸ் பண்ண முடியும் வச்சுக்கணும். இப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எப்படி யூஸ் பண்ண முடியும்னா, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் cannot instantiated directly. அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் நம்ம டைரக்ட்லியா யூஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து நம்ம அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ள இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ண முடியும்னா, provide subclass and implement all the members. ஒரு சப் கிளாஸ் பண்ணி அந்த சப் கிளாஸ்ல அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல இருக்க மெம்பர்ஸ எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ அத எக்ஸாம்பிள் கோட் பார்ப்போம். இப்போ வந்து நான் வந்து ஷேப் அந்த ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வச்சிருக்கேன். இதுக்குள்ள இதுல என்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு? 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இன்டு பேஸுங்க ஒன்று, ஹைட்டுங்க ஒன்று, வேற ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஷேப்புக்கு. வேற திஸ் கீவேர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் மூலமா திஸ் கீவேர்டு வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்? இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அண்ட் லோக்கல் வேரியபிள் இருக்க நேமிங் காம்ப்ளெக்சிட்டியை அவாய்ட் பண்ணதுக்காக நம்ம வந்து திஸ் கீவேர்டுங்கிறது யூஸ் பண்றோம். அதுக்கப்புறம் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கு பாடி இருக்காது. அது நான் அடுத்து சொல்றேன். அது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா என்ன, காங்கிரீட் மெத்தட்னா என்ன அப்படின்னு போகும்போது வந்து நான் அதை பத்தி சொல்றேன். இதே மாதிரி இப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் எப்படி நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, கிளாஸ் ரெக்டாங்கிள்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டேன். என்ன பண்ணனா எக்ஸ்டென்ஸ் ஷேப்புங்கிறது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். இப்போ ரெக்டாங்கிளுக்கு வந்து நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இந்த எப்படி யூஸ் பண்ண முடியும்னா, அந்த ஷேப்ல இருக்க வேல்யூவை நம்ம வந்து அதோட சூப்பர் கிளாஸ் அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல இருக்க இதை நம்ம வந்து உள்ள இன்வோக் பண்ணா மட்டும்தான் அந்த வேல்யூ நம்ம யூஸ் பண்ண முடியும். இதை நான் எடுத்துட்டேன்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு என்ன எரர் காமிக்கும்னா, implicitly super constructor shape is undefined, must explicitly invoke in another constructor. என்ன சொல்றதுன்னா, இம்ப்ளிசிட்லியாவே அந்த ஷேப்பிங் இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து இன்வோக் ஆகல. நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அதை எக்ஸ்பிளிசிட்லியா இன்வோக் பண்ணணுங்க சொல்லுது. அதுக்கு தான் என்ன சொல்லணும்னா, சூப்பர் கீவேர்ட் மூலமா என்ன பண்ண முடியும், பேரண்ட் கன்ஸ்ட்ரக்டர்ல உள்ள இருக்க அந்த
attributes வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ண முடியும், இன்வோக் பண்ண முடியும்ல. இப்போ இந்த சூப்பர்ங்கிற கீவேர்ட் மூலமா இப்போ அந்த பேரண்ட் கிளாஸ்ல இருக்க கன்ஸ்ட்ரக்டர்ல இருக்க பேசிங் த ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஹைடிங் ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம வந்து ரெக்டாங்கிள் இந்த கிளாஸ்க்குள்ள இருக்க கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள இன்வோக் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதுக்கு இந்த ஷேப்புக்கு நம்ம வந்து எத்தனை கிளாஸ் கிரியேட் பண்ணாலும் அந்த அத்தனை கிளாஸுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணுவோம். அந்த அத்தனை கிளாஸ்லயும் அந்த கன்ஸ்ட்ரக்டர்ல பேரண்ட் கிளாஸ்ல இருக்க ப்ராப்பர்ட்டிஸை நம்ம கன்ஸ்ட்ரக்டர் ப்ராப்பர்ட்டிஸை அந்த சூப்பர் கீவேர்ட் மூலமா அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்மள இன்வோக் பண்ணணும். ஏன்னா அது இம்ப்ளிசிட்லாவே ஆட்டோமேட்டிக்காவே அது இன்வோக் ஆகாது. நம்ம தான் எக்ஸ்பிளிசிட்லாவே அந்த பேரண்ட் கிளாஸ்ல இருக்க அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல இருக்க கன்ஸ்ட்ரக்டரை வந்து நம்ம இன்வோக் பண்ணணும். இப்போ அதே மாதிரி நான் சொன்னல, இது வந்து கான்கிரீட் மெத்தட். இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்கு வந்து மெத்தட் பாடி இருக்காது. அந்த அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடை நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியும்னா, நம்ம வந்து அந்த சப் கிளாஸ்ல அந்த சப் கிளாஸ் யூஸ் பண்ணி தான் அந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இருக்க மெம்பரையும் நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்படி யூஸ் பண்ணும்போது தான் அதுக்கு வந்து இது வந்து கான்கிரீட் மெத்தட்னு சொல்லுவோம். இதுக்கு தான் ஒரு பாடி இருக்கும். இந்த பாடிக்குள்ளதான் ரிட்டர்ன் டைப்ல என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து ரெக்டாங்கிள்னா பேஸ் இன்டு ஹைட் இந்த ஃபார்முலா இருக்கும்ல, அந்த ரெக்டாங்கிளோட ஏரியா வந்து நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். இதே மாதிரி ட்ரையாங்கிள், அதான் சொல்லலாம். இது வந்து ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள்ல நம்ம எதை எக்ஸ்டென்ஸ் பண்ணோம், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஷேப்புங்கிறத வந்து எக்ஸ்டென்ஸ் பண்ணுதோம். ட்ரையாங்கிளுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணோம். இது ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், நம்ம வந்து ஷேப்புல இருக்க அந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து இம்ப்ளிசிட்லியாவே இன்வோக் ஆகாது. அதை வந்து நம்ம எக்ஸ்பிளிசிட்லியாவே இன்வோக் பண்ணணும்னா அது வந்து நம்ம சூப்பர் கீவேர்ட் மூலமா தான் பண்ண முடியும். நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர்ல என்ன பார்த்திருக்கோம், நம்ம வந்து பேரண்ட் கிளாஸ்ல இருக்க கன்ஸ்ட்ரக்டரை நம்ம வந்து சைல்ட் கிளாஸ்ல இருக்க கன்ஸ்ட்ரக்டர்ல இன்வோக் பண்ணணும்னா அந்த ப்ராப்பர்ட்டிஸை நம்ம வந்து யூசிங் சூப்பர் கீவேர்ட் மூலமா பண்ண முடியுங்க பார்த்தோம். இப்போ அதே மாதிரிதான் நான் ட்ரையாங்கிளுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ட்ரையாங்கிள நம்ம வந்து பேரண்ட் கிளாஸ்ல இருக்க கன்ஸ்ட்ரக்டரை வந்து இன்வோக் பண்ணியிருக்கேன். implicitly super constructor shape is undefined, must explicitly invoke in another constructor. இன்னொரு கன்ஸ்ட்ரக்டர்ல நம்ம வந்து இன்வோக் பண்ணி தான் ஆகணும். இதே மாதிரி அதோட ஏரியா ட்ரையாங்கிளுக்கு ஏரியா தான் பேஸ் இன்டு ஹைட் இன்டு 0.5 இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பேஸ் ட்ரையாங்கிளோட ஏரியா என்னங்கிறது நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த அப்ஸ்ட்ராக்ட்ல இங்க என்ன நடக்கும்னா பாலிமார்பிசம் நடக்கும். பாலிமார்பிசம்ல என்ன பண்ணுவோம்னா பேரண்ட் கிளாஸ் மூலமா சைல்ட் கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணி நம்ம வந்து சைல்ட் கிளாஸை ஆக்சஸ் பண்ண முடியும். அதுதான் இங்க வந்து அப்ஸ்ட்ராக்ட்ல நடக்கும். இந்த இதுல நடந்திருக்கு. அப்ஸ்ட்ராக்ட்ல நடக்கணும், இந்த இதுல நான் பண்ணியிருக்கேன். இப்போ இது ட்ரையாங்கிளுக்கு நம்ம வந்து ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் இன்ஸ்டன்ஸ் ட்ரையாங்கிளுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி, ட்ரையாங்கிளோட இன்ஸ்டன்ஸ் என்னன்னா ஸ்மால் இன்ஸ்டன்ஸ் தான், அது டி வந்து ஸ்மால் லெட்டர் கிரியேட் பண்ணி இதுக்குள்ள நான் பேராமீட்டர்ல வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ட்ரையாங்கிளுக்குள்ள வேல்யூ ட்ரையாங்கிள் ரெக்டாங்கிள்குள்ள ஏரியாவை வந்து நான் வந்து அது ட்ரையாங்கிள் ஏரியா, இது வந்து ரெக்டாங்கிள் ஏரியா. ரெண்டுலயுமே ஏரியா வந்து இந்த ஏரியா மெத்தட நான் கால் பண்ணி பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஆல்ரெடி ரன் பண்ணி அந்த இது வச்சிருக்கேன், இருந்தாலும் மறுபடியும் ரன் பண்ணி பார்ப்போம். ஏரியா வந்து ரெக்டாங்கிளுக்கு வந்து 125 5 into 25க்கு, இதே இது ட்ரையாங்கிளுக்கு வந்து 5 into 25க்கு வந்து 62.5. இதுதான் அதோட வேல்யூ. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், what is an abstract method? A method without implement body is termed as the abstract method பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், what is a concrete method? A method implements the body is termed as the concrete method. இது வந்து concrete method, இது வந்து abstract method. இவ்வளவுதான் abstract method குள்ள டிஃபரன்ஸ். அதே மாதிரி concrete classனா என்ன, a class is well defined member
இஸ் அன் காங்கிரீட் கிளாஸ். அந்த கிளாஸ்க்குள்ள வெல் டிஃபைன் எல்லாமே பண்ணியிருப்போம். ப்ராப்பர்ட்டிஸ் நம்பர் வந்து வெல் டிஃபைனா பண்ணி நம்ம அந்த கிளாஸ்க்குள்ளேயே அதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரு சப் கிளாஸ் தேவைப்படாது. எப்படி அப்ஸ்ட்ராக்ட் வந்து ஒரு சப் கிளாஸ் இருந்தாதான் அந்த கிளாஸ்க்குள்ள இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெம்பர்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா காங்கிரீட் கிளாஸுக்கு அது கிடையாது. அந்த கிளாஸ்க்குள்ளேயே நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, இதுதான் அப்ஸ்ட்ராக்ஷன். இப்போ சில நோட்டட் பாயிண்ட்ஸ்னா என்னன்னா, if the class contains at least one abstract method, then the class must be declared as an abstract class. என்ன சொல்ல வரோம்னா, ஒரு கிளாஸுக்கு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருந்ததுன்னா அந்த கிளாஸ் வந்து அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா இருக்கணுமா? ஆமா, இருக்கணும். ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா இருந்தா கூட அந்த கிளாஸ் வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா இருக்கணும். The class contains at least one abstract method, then the class must be declared as an abstract class ஆ தான் இருக்கணும். இப்போ இன்னொரு கேள்வி வரும். A class be marked as an abstract even if it contains only a concrete member. இருக்கலாமா? ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்குள்ள அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடே இல்லாம ஒரு காங்கிரீட் மெத்தட் மட்டும் இருக்கலாமா? இருக்கலாம். இன்னொன்னு, இப்போ நம்ம அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல நம்ம வந்து அதுல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணணும்னா நம்ம வந்து சப் கிளாஸ் மூலமா தானே பண்ண முடியும்னு சொல்லியிருக்கோம். அதுல எக்ஸ்டென்ஸ் பண்ணக்கூடிய சப் கிளாஸ் என்ன பண்ணணும்னா அதுல இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெம்பர்ஸ இன்ஹெரிட் பண்ணியிருக்கணும். The first concrete subclass must provide implement all the inheritance of abstract method. அதுதான் இல்ல சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் காங்கிரீட் சப்கிளாஸ் வந்து அதுல இருக்க எல்லா மெத்தட்ஸ் அண்ட் மெம்பர்ஸும் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கணும். இவ்வளவுதான் அப்ஸ்ட்ராக்ஷன். தேங்க்யூ. நம்ம அடுத்து இன்டர்ஃபேஸ் பார்ப்போம்.